வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் அதை பற்றின பார்க்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்க்ளைமரில் இருக்கும். அதோட டெக்னிக்கல் லெவல்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நான் சிவில் ரெஜிஸ்டர் பங்காளர் கிடையாது. இது எஜுகேஷ்னல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இடம் பிடிக்கும். பெனி கேப் போர்ட்ஃபோலியோவில் டெய்லியில் அபோவ் ஆல் ஆவரேஜஸ், இம்பார்ட்டண்ட்டான எல்லா அபோவ் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இருக்குது. வீக்லிலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு ஷார்ட் டேர்ம் ஆவரேஜ் மேலே. மந்த்லிலையும் பார்த்திங்கன்னா எல்லா ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இருக்குது. டெய்லியில் இப்போ பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஆவரேஜஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுத்த அரசியல் என்ன சொல்கிறது, அரசியல் ஒரு டைவர்ஜன்ஸ் ஒரு கரெக்ஷன் ஆகி இப்போ சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு. பெருசாக ஒரு டிப் கொடுத்து ஏற்றிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன். மந்த்லியிலேயே வந்துட்டுருக்கு ஹேங்கிங் மேன் பேட்டர்னு. இது நல்ல ஒரு ரிவர்சல் ஆக போகுது. விழுந்த டிப்பை அப்படியே விடாமல் ரெக்கவர் பண்ணி மேலே தூக்கியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீக்லியில் சூப்பர் ஐக்கனேஷி படி அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பிரேக் அவுட்டில் தான் போயிட்டுருக்கு. மந்த்லிலையுமே எல்லாமே மந்த்லி சார்ட் பார்க்க முடியாத டேட்டா இல்லை. அதனால எல்லா இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 100% புல்லிஷில் இருக்குது. டெய்லியில் வீக்லியில் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது, மோஸ்ட்லி பேரிஷாக இருக்குது. பட் நம்ம லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். அது கதையே வேறு மாதிரி சொல்லுது. 90% புல்லிஷாக இருக்குது. இது ரொம்ப புல்லிஷாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. இன்னும் நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வுல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். வுல்ஃபில் ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி அதில் தான் சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் சப்போர்ட்ஸ் இருக்குது. எஸ் இப்போது ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி சார்ட் பார்க்கலாம். குவார்ட்டர்லியில் டபுள் பாட்டம் அடிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு ஓப்பன் இது இருக்குது, பீரிஷ் என்கல்ஃப் இருக்குது. அது 77 கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ 73ல் இருக்குது. ஆனால் இயர்லி பிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. இயர்லி பிக்சரில் பார்த்திங்கன்னா 10 வருஷம் இந்த கேண்டல்லாம் எண்ணி பார்த்துட்டேன் நான். 10 வருஷம் கழித்து இது 11வது வருஷம் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்கு கிளியர் பிக்சரை காட்டுது ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸை. இது மாதிரி உங்களுக்கு மேலும் நிறையா ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் தெரியும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ப்ளேலிஸ்ட்டையும் முழுசாக பாருங்கள். ஸ்டாப் லாஸ் எல்லாமே டீட்டெயில் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பங்காளர் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க அடுத்து ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குக்கு எதை ஸ்டாப் லாஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். 50-60 குவார்ட்டர்லி. இது இந்த குவார்ட்டர் ஓவர் மார்ச்சோட. ஓகே, மோஸ்ட்லி உங்களுக்கு 60க்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ். அதே தான் இயர்லிலையும் சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இயர்லிலையும் பார்த்திங்கன்னா 65க்கு கீழே க்ளோஸ் ஆனால் கூட 1 வீக் க்ளோஸ் ஆனால் கூட எக்ஸிட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் 65க்கு மேலே ட்ரேட் ஆகக்குள்ள கூட எடுக்கலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருந்தால். பட் மல்டிபேக்கர்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்டே இன்வெஸ்டட். அவங்களுக்கு என்ன ஸ்டாப் லாஸ்னால் மல்டிபேக்கர் இருக்கிறவங்களுக்கு வீக்லியில் இங்கே 44 ஒரு 50க்கு கீழே க்ளோஸ் ஆனால் வச்சுக்கலாம். 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 EMA ஓகேங்களா. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் வச்சுக்கலாம். இல்லாட்டினா 44 200 EMA. அதுக்கு கீழே 1 வீக் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். மல்டிபேக்கர் நான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சேனல் குரூப்போட லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேட்ஸுமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதோட லிங்க்குமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெட் அக்கௌண்ட் வேணுங்கிறவங்க. மேலும் இன்னும் நிறையா கைடன்ஸ் வேணும் ட்ரேடிங் மார்க்கெட்டை பற்றி. நான் இப்போ தான் புதுசு அப்படின்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாக சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கான்டாக்ட் பண்ணி குரூப்பில் சேருங்க. ஐ வில் கைட் யூ. தேங்க்யூ.